நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகாமையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி அம்மனுக்கு இன்னைக்கு வளகாப்பு ராகுகேது சிலை இருக்குதுங்க. 16 அடி சிலைங்க. அதெல்லாம் நான் அந்த யூடியூப்பில் பதிவு பண்ணுறேன் அந்த நிகழ்வுலாம். அந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தேங்க. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கம் இருப்பாங்க. குழந்தை இல்லாத வேண்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம், மாசமானவங்களுக்கெல்லாம் வளகாப்பு விழா இன்னைக்கு. ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் போட்டு அந்த கோயிலில் வந்து பெண்கள்லாம் வரிசையாக உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சு அந்த பெண்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு வளையல் போட்டு, அந்த அம்மன் முன்னாடி உட்கார வச்சு, அந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி, அம்மனுக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு, அனைவருக்கும் வளகாப்பு போடுறது இன்னைக்கு விசேஷம். அதாவது ஆடி 4வது வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை தான் அந்த கோயில் வந்து வருஷம் வருஷம் அது 25வது ஆண்டா இந்த வருஷம் அது மோகனூர் ராசிபாளையம் மாருதி நகரில் அமைந்துள்ள அந்த கோயிலுங்க. சங்கபாலா நாகராஜன், ராஜ நாகலட்சுமி அம்மன். நாகலட்சுமி அம்மன் வந்து சுயமாக தோன்றிய ஒரு தெய்வங்க. அதாவது புற்றாக தோன்றிய அந்த இடத்துலயே ஒரு மரமும் வளர்ந்துருச்சுங்க. அந்த தெய்வம் அப்படி இயற்கையாக வந்ததுங்க. இந்த சங்கபாலா நாகராஜன் ஒரு சிலையாக அவங்களே ஒரே கல் வடிவமைச்சு 16 அடிக்கு செஞ்சுருக்காங்க. அற்புதமான அந்த சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக இருக்குது. அதேமாதிரி வேண்டுதல் வச்சவங்களுக்கெல்லாம் பலிதமாகி அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யறதெல்லாம் பார்க்கும்போது, இவ்வளோ ஒரு சக்தி ஒரு இப்போ இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நான் கண்குள்ளாக பார்த்த ஒரு நிகழ்வெல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன். இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி திதி வேறங்க. இன்றைக்கி அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது இன்றைக்கு காலையில் வந்து கரெக்டாக 10:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கெல்லாம் வளகாப்பு போட்டு, அம்மனுக்கு வளகாப்பு போட்டு இந்த நிகழ்வு மதியானம் 2 மணிக்கு தான் நிறைவாச்சுன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாமே அன்னதான சாப்பாடு, அதாவது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், பல வகையான சாதங்கள் வந்து அவங்கவுங்க செஞ்சே கொண்டாந்துருவாங்க. அங்கேயே செஞ்சு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாத்திரத்திலேயே சாதம்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு. அதெல்லாம் வந்து ஒன்றா கலந்து வர்றவங்களுக்குலாம் அன்னதானம் மாதிரி பகிர்ந்தக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இன்றைக்கி நடந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு தன்மையும் இன்றைக்கு எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு நிகழ்வை கொடுத்தது. இந்த பௌர்ணமி தினத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அந்த நிகழ்வில் தான் உங்களிடத்தில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு நாளில் தான் இன்னைக்கு இந்த திருமணத்தை பற்றி ஜாதகத்துக்கு வர்றவங்களுக்குலாம் இன்னைக்கு சொல்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே திருமணம் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு வேண்டுதல்னு வச்சிங்களேன்.